चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 29/1/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு பகுத்தறியும் சக்தியின் உபயோகத்தினால் வெற்றி. இன்றைய இந்த சபை ராஜ ரிஷிகளின் சபையாகும். எப்படி மதுபன் என்ற வார்த்தை 2 விஷயங்களை நிரூபிக்கிறது. ஒன்று மதுரமானது மற்றும் இன்னொன்று எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள் உணர்வு. அதே போலவே ராஜரிஷி என்ற வார்த்தையின் அர்த்தமானது ராஜ்யம் செய்யக்கூடியவர்கள், ஒன்றும் இல்லாதவரிலிருந்து அனைத்தும் நிறைந்தவராக ஆவது. எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அளவே அனைத்தையும் தியாகம் செய்த நிலை. அனைத்தையும் தியாகம் செய்தவர் என்றால் நேரத்தின் மீது, எண்ணத்தின் மீது, சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தின் மீது அதிகாரத்தை பெறக்கூடியவர். எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி தன்னுடைய நேரம், சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்ய முடிய வேண்டும். அதாவது நேரத்திற்கு ஏற்றபடி தன்னுடைய சொரூபம் மற்றும் ஸ்திதியை தாரணை செய்ய வேண்டும். அந்த மாதிரி ராஜரிஷியாக, அதாவது அனைத்தின் அதிகாரி மற்றும் சர்வ தியாகியாக ஆகியிருக்கிறீர்களா? ஜென்மம் எடுத்தவுடனேயே காரியத்திற்கு ஏற்றபடி உயர்ந்த சுய கௌரவத்தின்படி பாப்தாதா மூலமாக ராஜரிஷியின் பதவி பிராப்தி ஆகியிருக்கிறது அல்லவா? அனைத்தின் அதிகாரிகளாக ஆகிவிட்டீர்களா அல்லது இப்பொழுதுதான் ஆக வேண்டுமா? என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் அனைவரின் விசேஷமான கோஷம் எது? எப்பொழுது பிறப்புரிமையாக இருக்கிறது என்றால், ஜென்மம் எடுப்பதினாலேயே பிராப்தி ஆகிறது என்றால் அதிகாரியாகவோ ஆகியே விட்டீர்கள் அல்லவா? ஞானம் நிறைந்தவர் என்றால் மாஸ்டர் ஞானக்கடல் ஆவார். எப்பொழுது மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகிவிட்டீர்கள் என்றால் ஞானம், அதாவது அறிவின் காரணமாக அதிகாரம் பிராப்தி ஆகிறது. அறிவு குறைவாக இருக்கிறது என்றால் அதிகாரமும் குறைவுதான். ஞானம் நிறைந்தவராகவோ இருக்கிறீர்கள் தானே? இப்பொழுது கடைசி நிலை என்னவாக இருக்கிறது, அதை தெரிந்திருக்கிறீர்களா? கர்மாத்தீத் ஆவதின் நிலையின் அடையாளம் என்னவாக இருக்கிறது? எப்பொழுதும் வெற்றி அடைபவர். நேரமும் பயனுள்ளதாக்கப்பட்டது, எண்ணமும் பயனுள்ளதானது, உறவு நெருக்கமும் எப்பொழுதும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் இதைத்தான் வெற்றி அடைபவர் என்று கூறுவது. அந்த மாதிரி வெற்றி அடைபவராக ஆவதற்காக தற்சமயத்திற்கேற்றபடி விசேஷமாக எந்த சக்தியின் அவசியம் இருக்கிறது? அதன் மூலம் அனைத்து விஷயங்களில் எப்பொழுதும் வெற்றியடைபவராக ஆகிவிடலாம். அது எந்த சக்தி? அனைத்து சக்திகளும் பிராப்தி ஆகின்றன. இருந்தாலும் தற்சமயத்திற்கேற்றபடி விசேஷமாக பகுத்தறியும் சக்தியின் அவசியம் இருக்கிறது. ஒருவேளை பகுத்தறியும் சக்தி மிக நன்றாக இருக்கிறது என்றால் விதவிதமான வழிகளில் வந்திருக்கும் தடைகள் எவை முழு ஈடுபாட்டில் தடையை ஏற்படுத்துகிறதோ அந்த தடைகளை முன்பாகவே தெரிந்து அவை மூலமாக தாக்குதல் ஏற்படுவதற்கு முன்பே அவற்றை அழித்து விடுவார்கள். இதன் காரணமாக நேரம் வீணாக செல்வதற்கு பதிலாக சக்திசாலியாக சேமிப்பாகி விடுகிறது. அதே போலவே சேவையில் ஒவ்வொரு ஆத்மாவின் முக்கியமான விருப்பம் மற்றும் அதனுடைய முக்கியமான சம்ஸ்காரத்தை தெரிந்திருக்கும் காரணத்தினால் அதன் பிரகாரம் அந்த ஆத்மாவிற்கு அதையே பிராப்தி செய்விக்கும் காரணத்தினால் சேவையிலும் எப்பொழுதும் வெற்றியடைபவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது விஷயம், மற்றவர்களின் சம்பந்தத்தில் வருவதற்கான முக்கியமான பாடமாக என்ன இருக்கிறதோ
அதிலும் ஒவ்வொரு ஆத்மாவின் சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தை தெரிந்து கொண்டே அதன்படியே அவரை எப்பொழுதும் திருப்தியாக வைத்திருப்பார். 4வது விஷயம் நேரத்தின் வேகம். எந்த நேரம், எப்படிப்பட்ட சூழ்நிலை மற்றும் வாயுமண்டலம் இருக்கிறது, மேலும் என்ன இருக்க வேண்டும் என்ற இதை பகுத்தறியும் காரணத்தினால் நேரத்திற்கு ஏற்றபடியே தன்னையும் மற்றும் மற்ற ஆத்மாக்களையும் அதிவேகத்தில் கொண்டு வர முடியும். மேலும் எப்படி நேரமோ அப்படி சொரூபத்தை தாரணை செய்வதற்காக ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை நிரப்ப முடியும். மேலும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் ஞானம் நிறைந்த மற்றும் லவ்ஃபுல் அதாவது நீதி நிறைந்த அல்லது அன்பு நிறைந்தவராகவும் ஆக முடியும். மேலும் ஆக்கவும் முடியும். மேலும் இந்த விதமாக எப்பொழுதும் வெற்றியாளர் ஆக முடியும். ஏனென்றால் சில நேரம் லவ்ஃபுல்லாக வேண்டும் மற்றும் சில நேரம் லவ்ஃபுல்லாகவும் ஆகி மேலும் மற்றவர்களையும் அந்த மாதிரி ஆக்க வேண்டும். இந்த விதமாக எப்பொழுதும் வெற்றியடைய முடியும். ஏனெனில் சில நேரம் லவ்ஃபுல்லாக வேண்டும் மற்றும் சில நேரம் லவ்ஃபுல்லாக ஆக வேண்டும். எனவே இதை பகுத்தறியும் காரணத்தினால் எப்பொழுதும் சுலபமாகவே வெற்றியடைபவராக இருப்பார். அப்படி வெற்றியடைபவரின் எதிரில் இயற்கை மற்றும் சூழ்நிலையும் தாசியாகி விடுகிறது. அதாவது அவர் இயற்கை மற்றும் சூழ்நிலையின் மேல் எப்பொழுதும் வெற்றியடைபவராக ஆகின்றார். அவர் இயற்கை மற்றும் சூழ்நிலையின் வசம் ஆகுபவராக ஆவதில்லை. அப்படி வெற்றியாளரைத்தான் எப்பொழுதும் வெற்றி அடைபவர் என்று கூறப்படுகிறது. இதற்காக 3 சொரூபங்களினால் தந்தை கூறிய விஷயங்களை நினைவில் வையுங்கள். 3 சொரூபங்கள் என்றால் நிராகாரம், ஆகாரம் மற்றும் சாகார சொரூபங்கள். எப்படி 3 சம்பந்தங்களினால் சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர் மற்றும் சத்தியமான குருவின் அறிவுரைகளை நினைவில் வைக்கிறீர்கள், அதே போலவே 3 சொரூபங்களினால் 3 முக்கிய விஷயங்களை நினைவில் வையுங்கள். இந்த 3 சொரூபங்களினால் விசேஷமான 3 வரதானங்கள் யாவை? நிராகார சொரூபத்தின் முக்கிய அறிவுரைக்கான வரதானம் எது? கர்மாதீத் ஆகுங்கள். ஆகார சொரூபம் மற்றும் ஃபரிஷ்தா நிலைக்கான வரதானம் எது? டபுள் லைட் ஆகுங்கள். டபுள் லைட் என்றால் அனைத்து கர்ம பந்தனங்களிலிருந்து லேசாக இருப்பது மற்றும் லைட் என்றால் எப்பொழுதும் பிரகாச சொரூபத்தில் நிலைத்திருப்பவர். அப்படி ஆகார சொரூபத்தின் விசேஷ வரதானம் டபுள் லைட் ஆகுங்கள் என்பதாகும். இதன் மூலமாகத்தான் இரட்டை கிரீடம் அணிந்தவராகவும் ஆவீர்கள். சாகார சொரூபத்தின் விசேஷ வரதானம் எது? சாகார சொரூபத்தின் விசேஷ வரதானம் சாகார பாபாவிற்கு சமமாக நிரகங்காரி மற்றும் நிர்விகாரி ஆகுங்கள். இந்த 3 வரதானத்தை எப்பொழுதும் நினைவில் வைப்பதினால் நிரந்தரமாக சுலபமாகவே வெற்றி அடைபவராக ஆகிவிடுவீர்கள். புரிந்ததா? பாப் தாதாவை விடவும் குழந்தைகள் சக்திவான்கள். ஏனென்றால் அவர்கள் சர்வசக்திவானை பிரத்யக்ஷம் செய்வதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கிறார்கள். அவர்கள் அதிகம் சக்தி நிறைந்தவர்கள் இல்லையா என்ன? சர்வசக்திவானை அனைத்து சம்பந்தங்களினால் தன்னுடையவர் ஆக்கிவிடுவது மற்றும் தன்னுடைய அன்பின் கயிறில் கட்டி போடுவது என்றால் அதிக சக்தி நிறைந்தவர்கள் ஆகவில்லையா என்ன? மாறாக அதிகாரம் நிறைந்தவரை உலக சேவகனாக ஆக்கிவிடுவது. இதற்கான காரணமானவர்கள் யார்? நெருக்கமான மற்றும் சகயோகி குழந்தைகள்தான். அந்த மாதிரி அனைவரையும் விட உயர்ந்த எப்பொழுதும் பாப்தாதாவை ஒவ்வொரு காரியம் மற்றும் ஒவ்வொரு அடி மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களுக்கு, ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தையுடன் சந்திப்பை ஏற்படுத்துவதற்கு பொறுப்பாளர் ஆகியிருப்பவர்களுக்கு, எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவையில் அன்புடன் ஐக்கியமாகி இருப்பவர்களுக்கு, லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடியவர்களுக்கு, சாக்ஷாத் தந்தைக்கு சமமானவராகி அனைவருக்கும் தந்தையின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடியவர்களுக்கு, அந்த மாதிரி லவ்ஃபுல் மற்றும் லவ்ஃபுல் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे,
कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।